அது ஒரு அழகான மழைக்காலம். மழை எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம்தான். ஆனால் எல்லா உயிரினங்களுக்குமே மழை சரியானபடியாக இருக்கிறது கிடையாது. ஒரு சில உயிரினங்கள் மழையினால ரொம்ப பாதிக்கப்படும். அந்த மாதிரி தான் ஒரு காட்டில் 2 காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதோட பக்கத்து மரத்திலேயே ஒரு சின்ன குருவி ஒன்று அதுவுமே கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது மழை காலம் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மழை பொழிவு இருக்குது, அதிகப்படியான காற்று வீசிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா அந்த காகங்களோட கூடு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு நாள் ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவினால அந்த காகங்களோட கூடு மொத்தமாகவே கீழே விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த 2 காகங்களும் மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்த அந்த குருவி ரொம்ப பரிதாபமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்ப்பா மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் என்னுடைய கூட்டுக்குள்ளே வாங்க, இன்னைக்கு இரவு ஃபுல்லாக நீங்கள் தங்கிக்கலாம், நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து நீங்கள் புதுசாக ஒரு கூடு கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி இந்த 2 காகங்களையுமே அதோட கூட்டுக்கு கூப்பிடுது. அப்படியே ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காகங்களும் அந்த சின்ன குருவியோட கூட்டுக்குள்ளே வருதுங்க. அது சின்ன கூடு தான், ஆனால் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கு. இப்போ அந்த காகங்கள் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைங்க, எல்லா சாப்பாடுமே எங்களுடைய கூட்டோட போயிடுச்சு, ஏதாவது சாப்பிட்றதுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி கிட்டே கேட்குது. உடனே அந்த குருவியுமே அதை சேர்த்து வச்சிருந்த சாப்பாட்டுலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த காகங்களுக்கு கொடுக்குது. உடனே அந்த காகங்களை சாப்பிட்டுட்டு ரொம்ப நிம்மதியாக அந்த குருவியோட கூட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க. அதிகாலை நேரம் ஆயிடுச்சு. அந்த குருவி சீக்கிரமாகவே கிளம்பி சாப்பாடு தரத்துக்காக போய்கிட்டு இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி இந்த காகங்களை எழுப்பி விட்டுட்டு போகுது. அந்த காகங்கள் தூங்கிக்கிட்டே இருக்குதுங்க. இந்த குருவி போயிட்டு, சீக்கிரம் எழுங்கப்பா, பொழுது வெடிஞ்சிருச்சு, நீங்கள் இப்போ போயிட்டு கூடு கட்ட ஆரம்பித்தாதான் சாயங்கால நேரத்துக்குள்ளார நீங்கள் கூடை கட்டி முடிக்க முடியும். ஏன்னா இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மழை பொழிய ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரமாக எழுந்து வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த குருவி அந்த காகங்களை எழுப்பி விடுது. அந்த காகங்களுமே, அப்படியாப்பா நீ ஏதோ வேலையாக போகிறேன்னு நினைக்கிறேன், நீ போயிட்டு வா, நாங்கள் என்னுடைய வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியை அனுப்பி விட்டுருதுங்க. இப்போது அந்த காகங்கள் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அவருடைய மனைவி காகம் அவருடைய கணவர்கிட்ட சொல்லுது, ஏங்க இந்த கூடு ரொம்ப அழகாக இருக்குது, நாம் ஏன் போயிட்டு மறுபடியும் கூடு கட்டிக்கிட்டு இருக்கணும், பேசாமல் அந்த குருவியை நம்ம துரத்தி விட்டுருவோம், நாம் இந்த கூட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த கணவர் சொல்கிறாரு, அது எப்படிமா சரியாகும், அந்த குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம அபகரிக்கிற மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவருக்காகவும் சொல்லுது. ஆனால் அந்த மனைவிக்காகவும் ஒத்துக்கிறதா இல்லை. இல்லை நம்ம இப்போ போயிட்டு கட்டினோம்னா சரி வராது, திரும்ப மழை பொழிய ஆரம்பிச்சிடும், அப்புறம் நம்ம கூடு சரியாக அமைக்க முடியாது, பேசாமல் அந்த குருவி வேற எங்கன்னா போக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து ஒரு மனதாக முடிவு எடுத்துடுறாங்க. சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. அந்த குருவி வேகமாக வருது. பார்த்தா அதோட கூட்டோட கதவு மூடி இருக்குது. இப்போ அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறீங்க, கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் உள்ளே இருந்து யாருமே அந்த கதவை திறக்கவே இல்லை. இப்போ அந்த காகங்களில் ஒரு காகம் சொல்லுது, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த கூட்டை விட்டுடுங்க, இந்த கூட்டை நாங்களே எடுத்துக்கிறோம், நீங்கள் போயிட்டு வேறு எங்கேயாவது கூடு கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து சத்தம் மட்டும் வருது. இது கேட்ட உடனே அந்த குருவிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது இது, அநியாயமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரொம்ப அழகாக அந்த கூட்டை உருவாக்கி வச்சிருக்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு இரவு உங்களை தங்க வச்சதுக்காக மற்ற கூட்டையுமே அபகரிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த காகங்கள் கரையிற மாதிரி இல்லை, எங்களால் இந்த கதவை திறக்க முடியாது, நீ வேற எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சிங்க. இப்போ அந்த குருவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அழுதுகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த மரம் என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த குருவிக்கிட்ட கேட்குது. அந்த குருவி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுது. உடனே அந்த மரம் சொல்லுது, அப்படியா, ஒன்றும் கவலைப்படாதப்பா, இங்கே பாரு, பக்கத்தில் ஒரு சின்ன தோட்டம் ஒன்று இருக்குது, அந்த தோட்டத்துக்கு நிறைய பூசணிக்காயெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த பூசணிக்காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெருசாக இருக்குது, நீ ஒன்று பண்ணு, பேசாமல் ஏதாவது ஒரு பூசணிக்காயை தேர்ந்தெடுத்து அந்த பூசணிக்காயில் ஓட்டை போட்டு உள்ளே போய் நீ தங்கிக்க. இப்போ அந்த மரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இளமவஞ்சி மரம், அந்த மரத்துலேருந்து தேவையான பஞ்சுகள்லாம் நீ எடுத்துக்கலாம், நீ ரொம்ப அழகாக அந்த கூட்டை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் அதுக்கிட்ட இருந்த எல்லா பஞ்சையுமே கொடுத்து அந்த குருவிக்கு உதவி செய்யுது. உடனே அந்த குருவியுமே ஒரு நல்ல பூசணிக்காயை தேர்ந்தெடுத்து அதில் ஓட்டை போட்டு அதில் கூட்டை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருச்சு. அந்த பஞ்சுகள்லாம் உள்ளே வச்சதுனால வெளியில் இருக்கிற குளிரே தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ வெப்பமாக இருக்குது. அந்த குருவியுமே ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படியே அவருடைய காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கு. இப்படி நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. அப்போது அந்த காகங்கள் ஒரு சமயம் இறை தேடி அந்த பக்கமாக வருதுங்க. வரும்போது இந்த குருவியை பார்க்குதுங்க. இந்த குருவி பார்த்தீங்கன்னா அதோட கூட்டுக்குள்ளே ரொம்ப அமைதியாக படுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த காகங்களுக்கு மறுபடியும் ஆசை வந்துடுச்சு. எப்படி இந்த கூடு மட்டும் இவ்வளோ அழகாக இருக்குது, நாம் இருக்கிற கூட்டில் இந்த மாதிரி பஞ்சுகள்லாம் வச்சு மெத்த மாதிரி அமைப்பே கிடையாது,
ஆனால் இந்த குருவி மட்டும் பஞ்சுகள்லாம் வச்சு ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கே, பேசாமல் இந்த கூட்டையுமே அபகரிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அது 2 காகங்களும் சேர்ந்து பிளான் போடுதுங்க. பிளான் போட்டபடியே மறுபடியும் போயிட்டு அந்த குருவி கிட்டே பேசுதுங்க. இங்கே பாருப்பா, நீ வந்து ஒன்று பண்ணு, உன்னுடைய பழைய வீடு இருக்குது பார்த்தியா, அந்த வீட்டை வந்து உங்ககிட்டே கொடுத்துட்றோம், நீயே வந்து அந்த கூட்டை எடுத்துக்க. அதுக்கு பதிலாக இப்போ நீ புதுசாக கட்டியிருக்க பார்த்தியா இந்த பூசணிக்காயில் வீடு, இதை வந்து எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் அந்த குருவியை போய் மிரட்டுதுங்க. அந்த குருவி வந்து என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, அந்த கூட்டை தான் வந்து விட்டுட்டு வர சொன்னீங்க, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ இனியும் வந்து அபகரிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படிங்குது. அந்த நியாய தர்மம்லாம் எங்களுக்கு தெரியாது, பேசாமல் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியை அங்கேருந்து அடித்து துரத்தி விட்டுருதுங்க. அந்த குருவியுமே சரி பரவாயில்ல, நம்மளுடைய பழைய வீடு நம்மளுக்கு கிடைக்கிது, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி மறுபடியும் அந்த பழைய வீட்டுக்கே போயிடுச்சு. இப்போ இந்த 2 காகங்களும் இந்த பூசணிக்காய்க்குள்ளார ரொம்ப நிம்மதியாக படுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது, வெளியில் எவ்வளோ குளிர் இருந்தாலுமே உள்ளே தெரியவே இல்லை, ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. இப்போ என்னாச்சுன்னா அந்த மழையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. இப்போ திடீர்னு அந்த பக்கமாக ரொம்ப அதிகமாக வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெள்ளத்தினால என்னாச்சுன்னா இந்த பூசணிக்காய் தோட்டம் ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பிடுச்சு. நிரம்பின தண்ணி இந்த காகங்களோட வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த குருவி அமைச்ச அந்த பூசணிக்காய் வீடு, அந்த வீடு ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பிடுச்சு. இதுக்குள்ளார காகங்களுமே மாட்டிக்கிடுச்சிங்க. இப்போ காகங்களால் வெளியே வரவே முடியலை. அந்த தண்ணியில் மூச்சு திணறி 2 காகங்களுமே அப்படியே இறந்து போயிடுதுங்க. அதுக்கப்புறமா அந்த குருவி ரொம்ப நிம்மதியாக அவருடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம தினந்தோறும் பலவிதமான மனிதர்களை பார்க்குறோம். ஆனால் அதில் ஒரு சில மனிதர்கள் மற்றவங்களோட பொருட்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஆசை வச்சுருப்பாங்க. நிறைய பேர் மற்றவங்களோட பொருட்களை அபகரிக்கணும், மற்றவங்களோட சொத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற பலவிதமான தீய எண்ணங்களோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து உதாசீனப்படுத்திட்டு இந்த சமூகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே இருக்கிற அதே சமூகத்தில் நாமுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க எல்லாருமே ஒன்று மட்டும் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியே ஆகணும். மற்றவங்களோட பொருட்கள் மேலேயோ மற்றவங்களோட சொத்துக்கள் மேலேயோ யார் வந்து ரொம்ப அதிகப்படியான ஆசை வச்சு அதை அபகரிக்கிறாங்களோ கண்டிப்பாக ஒரு காலத்தில் அந்த எல்லா சொத்துக்களுமே அவங்க கையை விட்டு போயிடும். மற்றவரோட உழைப்பை அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தேவையில்லாமல் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உழைப்பை நம்மளுக்கு என்றைக்குமே பயன் தராது. நமக்கு தேவையான அந்த சமயத்தில் நம்மளை வந்து கண்டிப்பாக கைவிட்டுடும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே நாம் உழைக்கிறது மட்டும் தான் நமக்கு சொந்தமாகும். மற்றவங்களோட உழைப்புக்கு மரியாதை கொடுத்து அவங்க உழைப்புக்கான சரியான ஊதியம் கொடுத்து மற்றவங்களோட பொருட்களுக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்தோம்னாவே ஒரு நல்ல அழகான ஒரு சமுதாயத்தை கட்டமைச்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.